இந்த டீஸும் ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் இதாதான் ஆரம்பிச்சாங்க. ஒரே விக்கெட் சமீர் ரிஷி எடுத்திருந்தா டிசியும் அந்த இடத்துல தள்ளாட்டம் ஆடி இருக்கும். இப்ப டிசி எப்படி தோக்கடிக்கணும்னா கேள்றதுல அவரு அவுட் ஆகிக்கிறாரு. நிதிஷ் ராணா நான் ரெண்டு போனாட்டமே ரன் அவுட் ஆகுறேன்னு அண்ணன் பிடிச்சாரு. அவரு கேட்ச் கொடுத்துட்டு போறாரு, கேட்ச் பிராக்டிஸ் பண்ணிட்டா ரன் அவுட் ஆயிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா சமீர் ரிஷ்வியும் ஸ்டப்ஸ் தான் மெயின் பேட்ஸ்மேன். உங்க டீம்ல நீங்க வந்து பொலாடுக்கு பதிலாக செஃப்ரான் ரூதர்ஃபோர்டுன்னு தூக்கி பிடிச்சிட்டு இருந்தேன் நீ தான். செஃப்ரான் ரூதர்ஃபோர்டு தான் ஒன் டவுன்ல தான் ஹெட்மேர் மாதிரி தான் ஆடுவாரு. இந்த மாதிரி ஃபினிஷர் எல்லாம் கொண்டு போகவே மாட்டேன். நான் இந்த மேட்ச் சொல்றேன்ல, இந்த மேட்ச் நான் ஒத்துக்க மாட்டேன். ரோல் வந்து யாருமே ஃபில் பண்ண முடியாது. இல்ல அதுதான் சொல்றேன். எம்ஐ வந்து கப் அடிக்கிறது நிறுத்துறாங்க, கப் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே பொள்ளாடு போனதுக்கு அப்புறம் என்ன ராகுல் திரிபாட்டி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடலாமா? ஃபினிஷர் இல்லையா அவரு? நான் தான் எக்ஸ்பயர்டுன்னு சொல்லிட்டேன். எக்ஸ்பீரியன்ட் ஆகி குடிச்சு மறுபடியும் குடோன்னு மறுபடியும் எடுத்துட்டு போன மாத்திரையா, அந்த மாத்திரையை வச்சு மறுபடியும் குடிச்சதுமா வாந்தி பேதி மயக்க வந்து அவ்வளவுதான். தன்னோட கடப்பாறை எடுத்து தானே குத்து வாங்கிட்ட மாதிரி நேற்று 2 சம்பவம் நடந்து போச்சு. டிசி விசஸ் எம்ஐ, அப்புறம் ஜிடி விசஸ் ஆர்ஆர். அதோட போஸ்ட் மேட்ச் ஷோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர் பட்டன் ஆட் ஆயிருக்கும். எங்களுக்கு மெம்பரா ஜாயின் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிசி விசஸ் எம்ஐ பாத்துருவோம். ரொம்ப பவரா இருக்கும் டிசி. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பவரா இருக்கு மாதிரி தெரியல. இந்த டீம்ல எம்ஐ வந்துட்டு நான் இவ்வளவு நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஹர்திக் பாண்டியா இல்லைனா தான் ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை, ஹர்திக் பாண்டியா இல்லைனா நீங்க தோத்துருவீங்க. நேற்று பார்த்தேன் பவுலிங், நான் கூட பவுலிங் வந்து பும்ராவை எடுத்துட்டா வீக் ஆயிடுவீங்கன்னு நினைச்சேன். ஹர்திக் பாண்டியா எடுத்தாவே நீங்க வீக் ஆயிடுறீங்க. இந்த லைன் அப்ல ஒருத்தனை உருவுனா கூட நீங்க இவ்வளவு வீக்கா இருப்பீங்க நான் பார்க்கல. நான் ஒண்ணுதான் பாக்குறேன் அந்த மேட்ச்ல. இந்த 10 டீம்ல இருக்கிற 10 டீம்ல டிசி மட்டும்தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு பிக்சர் ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாக்குறேன் நேத்து. ஏன்னா அவங்க எப்படி போட்டாங்கன்னா யாருமே பாஸ்ட் பவுலர் கூட 110 தாண்டி போடவே இல்லை. பெருசா லுங்கிங்கடி எல்லாம் வெறும் 109 107 அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கான். ஸ்பின்னர் மாதிரி போட்டுட்டு இருக்கான். இல்ல அவங்க கிட்ட பிட்ச் எப்படி பிட்ச் ரெடி பண்ணாலும் 130 மேல ஸ்பீட் போறது பவுலரே இல்ல. அதிகபட்சமா போட்டது ஒரு 135 கூட. அந்த சூரியகுமார் போட்டப்ப நல்லா போட்டாரு. அந்த எல்பிடபிள்யூ எடுத்தது நல்லா ஆடிட்டு இருந்தாரு சூரியகுமார். யாதவ் நல்லா மேட்ச் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. கரெக்டா ஒரு ஸ்லோ பால் வந்து ஆஃப் பெட்டர் மாதிரி போட்டு எடுத்துட்டாரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் மேட்ச் 160 போகுங்கிறது நான் கொஞ்சம் டவுட் பட்டேன். கடைசி கார்பின் போஸ் வந்து 2 4 அடிச்சு, மிச்சில் சாண்டர் 2 4 அடிச்சு அப்படி இப்படின்னு ஒரு 160 கொண்டு வந்துட்டாங்க. ரிக்கில்டன் வழக்கம் போல அந்த பவர் பிளேல கொஞ்சம் ஸ்விங்கான மாட்டிப்பாருன்னு தெரியும். அது மாதிரி மாட்டிட்டாரு. அதெல்லாம் ஓகே. 168 ரன்னு. இந்த டீஸும் ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் இதாதான் ஆரம்பிச்சாங்க. ஒரே விக்கெட் சமீர் ரிஷி எடுத்திருந்தா டிசியும் அந்த இடத்துல தள்ளாட்டம் ஆடி இருக்கும். இப்ப டிசி எப்படி தோக்கடிக்கணும்னா கேள்றதுல அவரு அவுட் ஆகிக்கிறாரு. நிதிஷ் ராணா நான் ரெண்டு போனாட்டமே ரன் அவுட் ஆகுறேன்னு அண்ணன் பிடிச்சாரு. அவரு கேட்ச் கொடுத்துட்டு போறாரு, கேட்ச் பிராக்டிஸ் பண்ணிட்டா ரன் அவுட் ஆயிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா சமீர் ரிஷ்வியும் ஸ்டப்ஸ் தான் மெயின் பேட்ஸ்மேன். சமீர் ரிஷ்வி எவன் எடுக்கிறானோ அப்ப வந்து டெல்லி தோக்கடிக்கிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நேற்று குல்தீப் ஏதோ அடிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது பிட்ச் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ரெடி பண்ணாலும் அவங்களோட மெயின் பவுலர் நேற்று வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அக்ஷர் பட்டேல், யுவராஜ் நல்லா போட்டாங்க. நடராஜனுக்கு ஏன் நல்லா கொடுக்கல தெரியல. கடைசி வரல அந்த 2 4 போனது நடராஜன் மட்டும் இல்ல, இவருக்குமே முகேஷ் குமாருமே 3 ஓவர் தான் போட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணல. அவங்க மெயின் பவுலர்ஸ்க்கே 3 ஓவர் தான் போட்டாங்க. முகேஷ் குமார் 3 தான் போட்டாரு, நடராஜ் 3 தான் போட்டாரு, குல்தீப்பும் 3 தான் போட்டாரு, விப்ராஜ்னிக்கும் 3 தான் போட்டாரு. எல்லாம் 3 போட்டு டெல்லியோட பேட்டர்ன் எப்பயுமே டெல்லி எப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் அது கூட 2 மேட்ச் ஆயிருக்குல்ல, முதல் 2 மேட்ச் தான் அப்படி. இன்னொரு 4 மேட்ச் போனா பழைய டெல்லி வந்துருவாங்க. அவளே அதுதான் எனக்கும் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் எனக்கு இப்ப இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்க்கணும். சமீர் ரிஷ்வி போன சீசன் இந்த சீசன் அப்படியே ஒரு டீமே தூக்கி பிடிக்கிறாருப்பா. ஒரு இம்பாக்ட்னா ரியல் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி தெரியுறாரு எனக்கு. ரியல் இம்பாக்ட் பிளேயர் தான். இப்படி அந்த பிளேயரை போட்டுட்டு 14 கோடி கொடுத்து கார்த்திக் சர்மா வச்சுக்கிறீங்களா? ஒரு எக்ஸ்ட்ரா 2 சீசன் 3 சீசன் வாய்ப்பு கொடுக்கணும். இங்க பாரு, முதல் சீசன் பாரு கார்த்திக் சர்மா, பாரு கார்த்திக் சர்மா அடிக்க போறான். மார்க் மை வேட்ஸ். அவன் மேல இறக்கி விடுறாங்க.
மார்க் மை வெயிட். வேட்ஸ், கார்த்திக் சர்மா டிசிஷன் உங்க டீம்ல இருக்க மாட்டேன். பார்க்கலாம். நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா ஒரு ஃபயர் இருக்கு அந்த பையனுக்கு. சரியா அவனோட கொஞ்சம் இந்த மாதிரி எப்படி சொல்றது, கொஞ்சம் பதட்டப்படுறான். கண்டிப்பா அடிப்பான். ஜோனியும் பிரேவிஸ் வந்து உட்காந்துக்கிறாங்க அவ்வளவுதான். ஐபிஎல் அவன மறுபடியும் நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இரு பேசிட்டு இருங்க. வேற இது எங்கேயோ சென்னை போயிட்டு வீடியோ இருக்கோம். இல்ல, சென்னை வீடியோ அடுத்த வீடியோ. டேவிட் மில்லரை நான் நல்லா இல்ல, பாருங்க பாரு. டேவிட் மில்லர் நீ ஏன் பேச மாட்டா? நீ ஸ்டம்ப்ஸ் பேசுற. 4 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்காரு. மில்லர் பாரு 18 பாலுக்கு 21 ரன் சூப்பரா ஆனாரு. மில்லர் இல்ல இல்ல என்ன சொல்றேன்னா, கேஎல் ராகுல் விக்கெட் போயிருச்சு. ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு மும்பை வந்து கேஎல் ராகுல் விக்கெட்டும் நிதிஷ் ராணா விக்கெட்டும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி வந்த உடனே அப்படியே மேட்ச் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் யாரு போட்டாலும் அடிச்சாங்க. நேற்று சர்துல் தாக்கூர் போட்டா அடிச்சாங்க, தீபக் சேகர் போட்டா அடிச்சாங்க. அது இல்லாம என்ன ஒரு நல்லா போட்டாங்க. தீபக் சேகர் நல்லா போட்டான், தீபக் சேகர் நல்லா போட்டான் இல்லைன்னு சொல்ல. என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, இப்போ விக்கெட் விழுகல, அடிக்க ஆரம்பிச்ச உடனே பும்ராவை சீக்கிரம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சர்துல் தாக்கூர் அப்புறம் கார்பன் போர்ட்ஸ் எல்லாம் நடுவில் கொண்டு வந்து போட்டு பயங்கரமா அடி வாங்குச்சு. கண்டிஷன்ஸ் நல்லா அசஸ் பண்ணி விளையாண்டாங்களோன்னு தான் தோணுது நேற்று. மற்றபடி எனக்கு பெருசா இல்ல. சமீர் ரிஸ்வி மட்டும் விக்கெட் விழுந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. அது இல்லாம அந்த 10 நிமிஷம் ஓப்பனிங் அந்த பவர் பிளேல அந்த கேட்ச் விட்டாங்க, கொஞ்சம் ஹெவியா போயிருச்சு. 2 கேட்ச் விட்டாங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த எல்ஐசி மேட்ச்ல 10 நிமிஷம் விக்கெட்டா இந்த மாதிரி இந்த மேட்ச்ல 1000 ரன் வச்சுங்களேன். இந்த மேட்ச்ல 10 அந்த இடத்துல இருந்து சமீர் ரிஸ்வி எப்படி எடுத்துட்டு போயிருப்பாருன்னு தெரியல. 10 நிமிஷங்க வந்து நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்ததுனால சமீர் ரிஸ்வி கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு. எப்படி பின்னாடி வந்து ஸ்டப்ஸ் இருக்கிறாரு, அக்சர் இருக்கிறாரு, மில்லர் இருக்கிறாரு, விப்ராஜ் இருக்கிறாரு போது டீப் பேட்டிங் லைன் அப் இருக்கும்போது ஒரு 30க்கு 2 அப்படிங்கும் போது தான் விக்கெட் விட்டுச்சே தவிர, அன்னைக்கு மாதிரி 1க்கு 2 1க்கு 3ங்கிற மாதிரி விக்கெட் விடல. இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியான சேஸ். நான் நினைச்சேன் இந்த மேட்ச் டிசி ஜெயிப்பான்னு சொல்லிட்டு டிசி ஜெயிச்சாச்சு. நாங்க அடுத்த மேட்ச் போலாம். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். நீங்க சமீர் ரிஸ்வி விக்கெட் விழுந்தா இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்கும். அப்படிலாம் இல்லை, இன்னும் அக்சர் இருக்கான், விப்ராஜினிக்கெல்லாம் போன சீசன் பார்த்துருக்கோம். தனியாலாம் அடிச்சு கொடுத்த மேட்ச். இந்த டீம் உண்மையான கடப்பாரு எம்ஐ கிடையாது, இவனுங்க தான் கடப்பாரு. எந்த டீம் வந்து அது வேணா ஒத்துக்கலாம். 140 போட பவுலர்ஸ் கிடையாது. ஆனா இந்த ஸ்லோ பால வச்சு ஏமாத்திடுறாங்க. அடுத்த மேட்ச் பாட்டா கிரவுண்ட்ல மாட்டிப்பாங்க இந்த டீம் பயங்கரமான. அவங்களுக்கு லக்னோ மேட்சும் வந்து ஏக்னாலே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு கண்டிஷனு. அதே மாதிரி நேற்று ஹெல்ப் பண்ணிச்சு கண்டிஷனு. பாட்டா கிரவுண்டுன்னு ஹைதராபாத், கொல்கத்தா, சென்னை மாதிரி கிரவுண்ட் எல்லாம் வரலாம். அங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க பார்த்தா தெரியும். நேற்று அதே மாதிரி ஃபைனல் தாட்ஸா சொல்லிட்டு மேபி இன்னைக்கு ஒரு தாட் சொல்றேன். டெல்லியோட வந்து சென்னைக்கு ஒரு முதல் வெற்றி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி நம்ம பார்ப்போம். ஃபைனல் தாட்ஸா என்னன்னா, மெயினா அந்த 2 கேட்ச் நிறைய கேட்ச் விட்டாங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் மோசமா பண்ணாங்க. 10 நிமிஷம் 11 ரன்ல ஒரு கேட்ச், 44 40 ரன்ல ஒரு கேட்ச் விட்டாங்க. 2 கேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் நல்லா அசஸ் பண்ணி விளையாண்டுருக்காங்க. நாம சொல்ற மாதிரிதான் இப்போ இன்கேஸ் இங்க ஹோம் கிரவுண்ட்ல எப்படி ஒரு 7 மேட்ச் இருக்கு. 7 மேட்ச்ல ஒரு மேட்ச் விளையாண்டுட்டாங்க. நீங்க எப்படிதான் பிளே ஆஃப்ஸ் வந்தாலுமே நீங்க பிளே ஆஃப்ஸ்ல போய் வேற கிரவுண்ட்ஸ்ல ஆடும்போது கண்டிப்பா எங்கேயாவது அடி வாங்கிடும். எனக்கு அதுதான் தோணுது. ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க டீம்ல நீங்க வந்து பொலாடுக்கு பதிலாக செஃப்ரான் ரூதர்ஃபோர்டுன்னு தூக்கி பிடிச்சிட்டு இருந்த நந்தா நீ தான். செஃப்ரான் ரூதர்ஃபோர்டு தான் 1-1 தான் ஹெட்மேர் மாதிரி தான் ஆடுவாரு. இந்த மாதிரி ஃபினிஷர் எல்லாம் கொண்டு போகவே மாட்டேன். நான் இந்த மேட்ச் சொல்றேன்ல, இந்த மேட்ச் நான் ஒத்துக்க மாட்டேன். ரோடு வந்து யாருமே ஃபில் பண்ண முடியாது. இல்ல அதுதான் சொல்றேன். எம்ஐ வந்து கப் அடிக்கிறது நிறுத்துறாங்க, கப் எடுத்து பிடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே பொள்ளாடு போனதுக்கு அப்புறம் இல்ல அவங்க இல்ல எம்ஐ வந்து அவர் நெக்ஸ்ட் போலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவரு கீழே அப்படி பினிஷே பண்ண மாட்டாரு. சமீர் ரிஸ்வி மாதிரி எடுத்துட்டு தான் போவாரு. நீ இன்னும் மேலதான் இறக்கணும். இந்த மாதிரி 6வதுல இறக்கணும் வாய்ப்பே கிடையாது. ஆனா மேலாவதுல ஆடுறதுக்கு மும்பை இந்தியன்ஸ்ல ஸ்பேஸும் கிடையாது. நான் இன்னொன்னு சொல்றேன், சூர்யா திலக் வர்மா வேலைக்கு ஆகாது. மயக்க மார்க்கெட்டோட காலம் தான் முடிஞ்சு போய் 5 வருஷம் ஆகுது. அந்த டைம்ல மும்பை இந்தியன்ஸ் பாருங்க. அந்த டைம் தான் மயக்க மார்க்கெட்டோட பீக்கு. கடைசியா 2 வருஷம் முன்னாடி சன்ரைஸ்ல ஆடும் போது, போன வருஷம் கொல்கத்தால ஆடும் போது, அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான்லயோ, அதுக்கு முன்னாடி பஞ்சாப்லயோ, அங்கெல்லாம் வந்து மயக்க மார்க்கெட்டோட பருப்பு ஆகாதனாலதான் வந்து வெளியே உட்கார வச்சிருந்தாங்க. வெளியே வந்து ஒரு 4வது 5வது பின்னாடி இருக்கிறவர் கொண்டு வந்து நம்ம டீம்ல முன்னாடியே இருக்கிற உத்தமா அவர் பர்ஃபார்ம் பண்ண போறதில்ல. ஸ்பின்னர் வேணுங்கிறதுக்கோசரம் ஆட வைக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே
மும்பை இந்தியன்ஸோட தலையெழுத்து வில்ஜாக்ஸ் கையில் இருந்தது. வில்ஜாக்ஸ் டீமுக்குள்ள வந்தா ஒரு புத்துணர்ச்சி ம். கிடைக்கும். சரி. நான் நேத்து அதான் நினைச்சேன். நான் நேத்து மைக் மார்க்கெட்டை விட ரகு சர்மா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ட்ரை பண்ணல. நீ ரூதர் ஃபோர்டு பத்தி பேசின, ரூதர் ஃபோர்ட் ரிக்கல்டன், அவங்க 2 பேருமே கொஞ்சம் பேஸ் அதிகமா, கொஞ்சம் ஸ்பீட் அதிகமா இருந்தா பர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ் தான். நம்ம மறக்கவே கூடாது. அவங்கதான் அடிப்பாங்க, இல்லைன்னா அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நான் நேத்து ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தா, இன்னொன்னு சொல்றேன், ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தா ஹர்திக் பாண்டியா தான் இறங்கியிருப்பான். ரூதர் ஃபோர்டு இறங்கி இருக்கவே மாட்டான். இல்ல அததான் சொல்றேன் நானு. ரிக்கல்டனை ஒத்துக்கிறேன், ரூதர் ஃபோர்ட்லாம் அப்படி அடிக்கவே மாட்டாரு. நீங்க தான் கனவு கண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். சரி ஓகே, அடுத்த மேட்ச் போயிடலாம். வந்தா ஸ்ட்ரைட்டா வந்துருவாப்ல. சரி ஓகே, அடுத்த மேட்சோட ரிவ்யூ பார்த்துருவோம். இது மோஸ்ட் நான் மொக்க மேட்சா இருக்கும்னு நினைச்சேன். ஒன் ஆஃப் த சூப்பர் மேட்சா போச்சு. ஜெயிக்கிற மேட்சா தோத்துட்டு வந்திருக்காங்க ஜிடி. ஆனா ஆர்ஆருக்கு செம கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஆர்ஆருக்கு செம கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். இந்த இதுல பார்க்க போறது ஜிடி விசஸ் ஆர்ஆரோட தான். செல்ல குழந்தைய உட்கார வச்சு ரஷித் கான் கேப்டன் பண்ணாரு. ஏன் இவருக்கு என்னாச்சு? சரியா உடம்பு சரியில்லை. ஹர்திக் பாண்டியாவுக்கு உடம்பு சரியில்லை, கில்லுக்கு உடம்பு சரியில்லை. கில்லுக்கு நெக்ஸ்ட் வைனும் என்னமோ சொன்னாங்க இன்ஜுரி, அதனால விளையாடல. சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் மேட்சா ஏதோ மிஸ் பண்ணாரு. ஆமா, அந்த டைம்ல எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. இந்த இந்தியா கொல்கத்தா மேட்ச் தான் போயிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடுவார். அது அவருக்கு இருக்கு. அவரோட கேரியர் அஃபெக்ட். அதே மாதிரி இன்னொரு அப்டேட், அசோக் குமார் நேத்து இந்த ஐபிஎலோட ஃபாஸ்டஸ்ட் பால் போட்டிருக்காரு. 154.9 போட்டிருக்காரு நேத்து. இதுதான் இது வரைக்கும், ஆமா இதான் இது வரைக்கும் போட்டதுல ஃபாஸ்டஸ்ட் பால். சூப்பரா போட்டாரு நேத்து. நாம சொல்லிட்டு இருந்தோம் துரு ஜோர்ல மேல இறக்குறீங்கன்னு. நீங்க எல்லாம் உட்காருங்கடா சும்மான்னு சொல்லிட்டு நேத்து ஒரு 75 ரன்னு துரு ஜோர்ல. அருமையான அடி, சூப்பரா ஆனாரு. ஆனா ஹெட்மயரோட ஃபார்ம் போயிருச்சு. நீங்க அதை பாத்தீங்கன்னா ஹெட்மயரோட ஹெட்மயர் ஒரு 80-90 அடிச்சிருப்பான். ஆனா ஹெட்மயர் கீழே கூட்டு 8 பாலுக்கு 18 எல்லாம் ஆட வச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, ஒரு இந்தியன் பிளேயர் குரூம் ஆகுறாரு, ஓகே ஃபைன். ஆனா ரியான் பராக் ஏன் பண்ணிட்டு இருக்கான்? ஆர்ஆர் ஒரு 20 ரன் ஷாட் ப்ரோ. பேட்டிங் பிட்ச்ல ஒரு 20 ரன் ஷாட் பாருங்க. ஜிடி மாதிரி மொக்க பேட்டிங் லைன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் லைன் அப்ப இந்த ரெண்டை கடைசி 8-10 13 ரன் 2 ஓவர். அது கில் இல்லாம மெயின் தலையே இல்லாம இங்க இருக்கு. ஓகே, இன்னொன்னு சொல்றேன். நான் இந்த மும்பை பேசும்போது சொல்லணும்னு நினைச்சேன். திலக் வர்மாவோட பிளேஸுக்கு ஆபத்து வந்துருச்சா? சமீர் ரிஷி அந்த பிளேஸ்ல நல்லா ஆடுறான். அதுக்கப்புறம் இப்ப துரு ஜோரல் நல்லா ஆடுறான். மத்த டீம்ல ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பரா ஆடுறான். நம்பர் 3ல ஸ்ரேயாஸ் ஐயர் T20க்கு வரவே முடியாது, அதை எழுதி வச்சுக்கோ. மத்தபடி நீ அபிஷேக் சர்மா சூரியவன்சி வேணா வாய்ப்பு இருக்கு, இவன் கிடையாது வாய்ப்பு இல்லை. நீங்க எடுக்கவே மாட்டாங்க. நீ டெஸ்ட்ல மட்டும் தான் அவர் வச்சுக்குவாங்க. நீ வேணா பாரு, தான் நடக்கும். ஓடிஐல வாய்ப்பு இருக்கு. T20ல 200 ஸ்ட்ரைக் ரேட் வேணும். இப்ப மினிமம் ஓப்பனிங் இறங்கினா அபிஷேக் உள்ள அபிஷேக் சர்மாவும் அப்படித்தானே. அபிஷேக் சர்மாவும் அப்படித்தானே. பட்டாபாக்கி சன்ரைஸ் டீம்ல ஒரு 35 பேட்ச் பண்றாங்க. நீ பாரு, அபிஷேக் சர்மா இப்படிலாம் நீ முட்டு கொடுத்து இந்தியா டீம்ல இப்படி வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லாத. இல்ல நான் என்ன சொல்றேன், நீ இடத்து அவர் இப்படி நல்லா ஆடுவாருன்னு சொல்றேன், அதுக்கு சொல்றேன். 35 பேட்டிங் இந்தியா டீம்ல பேட்டிங் இல்லையா என்ன? இல்ல இந்தியால நிறைய பேட்டிங் இருக்கு. நான் இன்னொன்னு பார்த்தேன். கம் டு திஸ் மேட்ச், ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் வருவோம். நானே இன்னொன்னு பார்த்தேன். நீங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க சிராஜ் கூட சூரியவன்சி அவுட் ஆவான்னு. நான் ரஷித் கான் ஏன் போடக்கூடாது ஒய் நாட்டுன்னு பார்த்தேன். அதே மாதிரி 7வது ஒரு ரஷித் கான் வந்தா தூக்கி அடிச்சா கேட்ச் கொடுத்து சூரியவன்சி போயிட்டே இருந்தா. இது நல்லா இருக்கு. மேட்ச பார்த்துட்டு விக்கெட் ஆனவாட்டி அப்படியே ஏன் ஒரு மேட்ச் பார்த்துட்டு சொல்ல, மேட்ச் பார்த்துட்டு ஓவர் போடும் போதே நான் நினைச்சேன் ஏன் ரஷித் கான் 1வது 2வது ஓவர்ல வரல அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி 6வது ஓவர் 7வது ஓவர் வந்தா விக்கெட் எடுத்துட்டான். நான் தான் சொல்றேன், சூரியவன்சி ஸ்பின்னருக்கு அவுட் ஆறாரு. அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அவரோட வீக்னஸ் பார்த்து பந்து போடாம அவரோட ஸ்ட்ரென்த் ஃபீட் பண்ணாரு பால சிராஜ். அங்க வைபவ் சூரியவன்சி நல்லா அடிச்சுட்டாரு முதைய.
ஏன்னா அப்படிங்கும் உங்களுக்கு போது இல்ல உங்களுக்கு நான் சொல்றேன், சூரியவன்சி ஸ்பின் ஆட மாட்டேங்கிறாரு. நீங்க ஏன் அத புரிஞ்சுக்க மாட்டேங்க? ஏன்னா 6 ஓவர் பவர் பிளே இல்லையா? அதுலயே பாருங்க 15 பாலுக்கு 50ன்னு வந்துடுறாரு ஃபாஸ்ட் பவுலர். நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, எடுத்தோனே ஒரு ஸ்பின்னருக்கு போயிருவேன். இப்ப ரஷீத் கானுக்கு அவுட் ஆகுறாரு. லெஃப்ட் ஆன் ஸ்பின்னருக்கு அவுட் ஆறாரு. நான் அந்த 50 ஓவர் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆன் ஸ்பின்னருக்கு அவுட் ஆனாரு. ஸ்பின்னர்னு போட்டா அவுட் ஆறாரு. அதை தான் சொல்றேன். ஒரு ஸ்ட்ரென்த் பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர். நீ மெதுவா போட்டாலும் 6 அடிக்கிற, ஃபாஸ்டா போட்டாலும் 6 அடிக்கிற. bro, அவர் 100 ரன்னு 125 ரன்னு 200 ரன் கூட அடிக்கணும். அவர் 4 கேட்ச் கொடுப்பாரு. 4 கேட்சையும் பிடிக்கணும். பிடிக்காம அந்த சவுத் அந்த ஆப்கானிஸ்தான் ஃபைனல்ல கூட 3 கேட்ச் கொடுத்தாரு. ஆப்கானிஸ்தான் யாருமே பிடிக்கல அந்த 3 கேட்சையும். அன்னைக்கு பாருங்க பாலே கார்த்திக் சர்மா கேட்ச். கார்த்திக் சர்மா கேட்ச் பிடிக்கல. அப்படிங்கும்போது அவருக்கு நீங்க வந்து ஹை ரிஸ்க், ரொம்ப ஓவர் ஹை ரிஸ்க். அது உடனே கிளப்பிட்டே இருப்பாரு. நம்ம பந்தா பிடிக்கலைன்னா ஆட்டம் போயிடும் அங்கேயே. அப்படிங்கும் போது அவர் வந்து ரொம்ப ஹை ரிஸ்கா விளையாடுறாரு. பாத்துலன்னா இப்படியே ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச். துஷார் தேஷ்பாண்டே கடைசி ஓவர் போட்டு ஜெயிக்கணும்னு தலையில தள்ளிருக்கு. கடைசி ஓவர்ல 13 ரன் கூட அடிக்க முடியாம தோக்குறாங்க. அப்படிங்கும் போதெல்லாம் வெட்கக்கேடா இருக்கு. பட்லரு, அதுக்குதான் வரேன். கிளைன் பிலிப்ஸ், அப்புறமேட்டு ஷாருக்கான் மறுபடியும் இதுக்கு இம்பாக்ட் பிளேயர்ல கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் போனாட்டமே சொல்றேன். வாஷிங்டன் சுந்தர்ல ஷார்ட் பிச் பால் போட்டா வந்து பின்னாடி கீப்பர் ஒழுங்கா பிடிக்கிறாரு இல்லையான்னு பாத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நீங்க ஆர்டர் வச்சுக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். அவர் ஆட வைக்கிறது. சாய் சுதர்சன் அடிச்சு கடைசியா வந்து ரபாடாவும் ரஷீத் கானும் வந்து அடிச்சு டீம் எடுத்துட்டு போற நிலைமை இருக்குது ஜிடி. நடுவில் ஒரு 3 பேர் வந்து சும்மா காசு வாங்கிட்டு இருக்கேன். ஹோல்டர் எப்படியே இந்த டீம் இன்செர்ட் பண்ணும். கிளென் பிலிப்ஸ் உட்காரிச்சுட்டு தான் அந்த ஹோல்டர் இன்செர்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா மிடில் ஆட்டம் ரொம்ப கொலாப்ஸா இருக்கும். என்ன பண்ண போறான்னு இது கூட இந்த வருஷம் வந்து ரொம்ப இல்ல நல்லா ஒரு நிமிஷம் இரு. நீ வந்துட்டு ஷாருக் கான் பதிலா வேற யாருமே இல்ல. பவுலிங்க்கு தான் யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் டீம்ல இல்ல. அஞ்சு ராவத் இருக்காரு. அஞ்சு ராவத். அஞ்சு ராவத் ஃபினிஷர் கிடையாது. அவரும் மேலதான் இறங்குவாரு. அதுக்கு நீ இல்ல நான் சொல்றேன். குமார குசாகரா அவரையும் ஓப்பனிங்கா தான் பாக்குறாங்க. என்ன பண்றது? அப்புறம் என்ன பண்றது? இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு மேட்ச் ஆடும்போது நீங்க ரெண்டும் பாக்கல நினைக்கிறேன். மேட்ச் ஆடும்போது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. குமார் குஷாரா ரெடி ஆகுறாரு, அப்புறம் கிளவுஸ் கழட்டுறான், திருப்பி ரெடி ஆகுறான். அந்த மாதிரியே ஆன் அண்ட் ஆஃபா இருந்தது. ஓப்பனிங் ஆடுவானா இல்ல வேற யாரும் ஆட வைக்கலாமா? நீங்க பட்லர் கில்லு போட்டு கிளென் பிலிப்ஸ் போட்டு நீட்டா ஆடி இருக்கலாம். அல்லது வாஷிங்டன் சுந்தரை இறக்கி விட்டுருக்கலாம். நீ அங்க ஆட போற வாஷிங்டன் சுந்தருக்கு அங்க ஆடிட்டு போயிருந்திருக்கலாம். இல்ல நம்ம ஜிடி பாத்துட்டே இருக்கோம். மோசமா இருக்கும்போது ஏன் சாய் சுதர்சன் கீழே விளையாடுறாரு? ஒரு நாளாக பாரு. அப்புறம் நடக்காதுங்க பாரு. டக்குன்னு 3 விக்கெட் ஆயிட்டு திரும்பி சாய் சுதர்சனே தான் வந்து பேட் பண்றாங்க. அதுக்கு நீ மேலே ஆடிட்டு போ அப்படின்னு தான் விடுவாங்க. இல்ல நம்ம 2 மேட்சா பாத்துட்டோம். இப்போ ஜிடி வந்து நம்பர் 3க்கு அப்புறம் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க பேட்டிங்ல. ஒண்ணுமே பண்ண முடியல. வாஷிங்டன் வராரு, அடிக்க முடியல. கிளென் பிலிப்ஸ் வரான், 2 பால் தூக்கி அடிக்கிறான், 3ஆவது பால் அவுட் ஆயிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஷாருக் கான் ஆக்சுவலா இந்த மேட்ச் தான் நல்லா அடிச்சான், நல்ல இம்பாக்ட்ல வந்தான். ஆனா ரன் அவுட் பண்ணி விட்டாங்க. ஜடேஜா கிட்ட போய் எவனா 2வது ரன் ஓடுவானா? ஜடேஜா மிஸ் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு ஓடுனா, 2வது ரன் ஓடும்போது நல்ல ரன் அவுட். லைட்டா ஜடேஜா கொஞ்சம் மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு அடி அடிச்சாரு, ரன் அவுட். தேவையில்லாம விக்கெட், இல்லைன்னா ஜெயிச்சிருக்கும் மேட்ச். பேட்டிங் ஆர்டர் இல்லைங்கிறீங்க. நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். டாம் பார்த்த மாறலாம். கிளென் பிலிப்ஸ் உட்கார வச்சு கிளென் பிலிப்ஸ் கிளென் பிலிப்ஸ் இவங்க ரொம்ப மேல இருக்கிறாங்க. பினிஷர் ரோல். நீ அங்க பேரு நியூஸ்ல அதெல்லாம் பார்த்தா கடைசி அந்த 6 ஓவருக்கு வருவாரு. இவங்க கொண்டாந்து 12வது ஓவர் 10வது ஓவர்ல இறக்கி விட்டா அவர் எப்படி அடிப்பாரு சொல்லு? அங்க டேரன் மிச்சல் அதான் சொல்றேன். டாம் பேத்தன் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மேல ஆடிட்டு போலாமேங்கிற மாதிரி நான் சொல்றேன். அதுக்கு நீ பட்லர் ஆட மாட்டேங்கிறான்னு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட். பட்லர் ஆடவே மாட்டான். 14 பாலுக்கு 26 ரன் அடிக்கிறாரு, ஒத்துக்கிறேன். நீ கிளென் பிலிப்ஸையும் மேலதான் இறக்கணும். டாப் இல்ல கீப்பிங்ல கேட்ச் விட்டான். நிறைய 2-3 கேட்ச் விட்டான்னு நினைக்கிறேன். கீப்பிங்ல சரியாவே பண்ணல. இல்ல டாப் இதே கிடையாது. இன்னைக்கு டாப் 4 பயங்கரமா செட் பண்ண கிளென் பிலிப்ஸ் மேல இருக்கு. அவங்க ரோல் அவங்க கொடுத்து அவங்க கரெக்டா விளையாட போறாங்க. இந்த டீம்ல அதான் பிரச்சனை. சிடி வந்து போன வருஷம் வந்து டாப் 3 எல்லாருமே அடிச்சாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாத மாதிரி இருந்துச்சு. எப்படி வந்து ஆயுஷ் மேக்கரா வந்து இப்படி டீமோட போனாரு. ஒரு வருஷம் அந்த ஃபார்முலா சக்சஸ் ஆகும். சன்ரைஸுக்கு முதல் வருஷம் அந்த ஃபார்முலா 260 272 ஜெயிக்கிற ஃபார்முலா சக்சஸ் ஆச்சு. அடுத்த வருஷம் அந்த பார்ட்னர் சக்சஸ் ஆகல. அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று புதுசா பண்ணணும் ஒரு டீம். அப்படிங்கும்போது போன வருஷம் அந்த டீம் சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் அந்த 3 பேருக்கு கட்சி கொடுத்து வந்துருவாங்க. தெரியல, ஃபார்ம் அவுட் ஆயிடுவாங்க, இன்சூரி ஆயிரும் தெரியும். எப்படி அந்த பார்ட்னரோட போனாரு? ஆக்ஷன்ல வந்து நிறைய பேர் தான் இந்த திருப்பதி இருந்தாரு, கூட இருந்தாரு. அப்படிங்கும்போது நம்ம வெளியே வேற ஆப்ஷன் இல்ல.
சைடு முஸ்டாகலில் ஆடின ஏதாவது ஒரு பிளேயர் தூக்கி மிடில் ஆர்டர்ல ஆடுற மாதிரி போட்டு இருந்திருக்கலாம். தப்ராஸே 25 லட்சத்துக்கு தான் சென்னை எடுத்தாங்க. அப்படிங்கும்போது ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம். ஏன் பண்ணா போயிட்டாரு தெரியல. அவருக்கு பவுலர்ஸ் மட்டும் தான் ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. ஒரு பவுலர்ஸ் அகாடமி வச்சுருக்காரு நெக்ராஜி. இல்ல அது கூட இல்ல ஜிடியுமே ஜிடிக்கு வந்து டாஸ்லயே சர்ப்ரைஸ் எனக்கு. பேட்டிங் தான் ஆடி இருக்கணும், ஆனா பவுலிங் தான் போட்டிருக்கணும். ஆறாரு ஆக்சுவலா பேட்டிங் ஆடினாங்க. அதுலயுமே ஒரு ஹெட் கொடுத்தாங்க ஜிடிக்கு. அப்பயுமே ஜிடி ஜெயிக்கல. கடைசியா ரபாடால சூப்பரா பேட்டிங் ஆடினார். ஷாருக் கானோட ரபாடா பேட்டிங் ஆடினார். அதான் ஹோல்டருக்கு இந்த மேட்ச்ல ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. ரபாடா பவுலிங் ஒழுங்கா போடலாம், 2 இம்பாக்ட்ல இருந்தாரு. இல்ல அது கூட இல்ல. அப்படி நினைச்சிட்டு இருந்தா பேட்டிங்கும் ரபாடா நல்லா விளையாண்டாரா, முடிஞ்சது. ஹோல்டர் நீ 10 கோடிக்கு எடுத்தாலும் நீ சப்ஸ்டியூட் தான். ஒண்ணுதான் போட்டுட்டும். ஒன்னா ரஷீத் கான் உட்கார வச்சுட்டு ஹோல்டர் ஆடணும், இல்ல கிளென் பிலிப்ஸ் பண்ணவே மாட்டாங்க. கடைசி வரை இப்படியே தான் போறாங்க. என்ன ராகுல் திரிபாட்டி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடலாமா? பினிஷர் இல்லையா அவரு? நான் தான் எக்ஸ்பயர்டுன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் குடோனு மறுபடியும் எடுத்துட்டு போன மாத்திரைய, அந்த மாத்திரையை வச்சு மறுபடியும் குடிச்சதும் வாந்தி பேதி மயக்கம் வந்து அவ்வளவுதான். நான் போன வீடியோல சொன்னேன் எல்லாமே எக்ஸ்பீரி ஆயிட்டாங்கன்னே சொல்லிட்டேன். உண்மையா அப்படிதான் தோணுது. நம்ம எத்தனை இல்ல, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து ஷாருக் கானுக்கு மேட்சை பினிஷ் பண்ணி டீமுக்கு ஹீரோ ஆகிற வாய்ப்பு எத்தனை மேட்ச் கிடைச்சது? அவர் ஆடின எல்லா மேட்சுமே கிடைச்சிருக்கு. ஆனா அவர் ஒரு 10-15 மேட்ச் கிடைச்சிருக்கு. ஆனா எதையுமே அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கவே இல்லை. அதே மாதிரி திவாட்டியா கூட பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப 2 வருஷமா தான் பெருசா அடிக்கல. ஆனா ஷாருக் கானுக்கு ரொம்ப வருஷமா அந்த வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா அவர் பண்ணவே மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் வருது. டீம் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு தூக்கி வெளியே போட்டு ரீபில்ட் பண்ண போறாங்க. நீவே அடுத்த வருஷம் திவாட்டியை வந்து ஃபுல் டாஸ் பாலா போடணும். இப்படி ஒரு ஷாட் ஆடுவார், பின்னாடி இப்படி போடுது. இப்பெல்லாம் யாரும் அந்த பால் போடுறது இல்லை. யார்கர் போடுற பவுலரு ஐபிஎல்ல விரலூட்டு அடிக்கலாம். எல்லாம் இப்படி திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. திவாட்டியாக அந்த பவர் கொடுத்து அடிக்க முடியல. இல்ல காட்டுறது மாதிரி ஓடியாந்து ஃபாஸ்டா 135ல ஓடணும். அப்படி போட்டு அடிப்பாரு. ஐபிஎல் மாறி போச்சு. எல்லாம் இப்படி திருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோ பால் தான் இப்ப ஐபிஎல்ல போடுறாங்க. சரி, ஓகே. எப்படியுமே ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் இல்ல. அது ஒரு சர்ப்ரைஸா ரபாடா அடிச்சதுனால ஜெயிக்கிற மாதிரி போனாங்க. மற்றபடி ஆர்ஆர் தான் அகேடா இருந்தாங்க. நம்ம வீடியோ முடிக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆளுக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு போனோம். ரவி பிஸ்னாய் சூப்பரா போட்டா. மேட்சே திருப்பி கொடுத்தான். 4 விக்கெட்டு. நீங்க எப்பப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ அப்பப்ப எல்லாம் விக்கெட் எடுத்தா. நீங்க மேட்ச் பாத்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சூப்பரா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஜிடி ஆக்சுவலா சூப்பரா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு விக்கெட். அடுத்த யாராவது சூப்பரா அடிச்சாங்கன்னா ஒரு விக்கெட். அந்த மாதிரி எடுத்து சூப்பரா மேட்சை திருப்பி கொடுத்தாரு ரவி பிஷ்னாய் தான். சரி, ஓகே. என்னோட ப்ரெடிக்ஷன் வேற மிஸ் ஆயிருச்சு. ரெண்டாவது ப்ரெடிக்ஷன் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அப்படி பார்த்தா எல்லாமே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ப்ரெடிக்ஷன் தப்பாயிருச்சு. சிராஜ் தப்பாயிருச்சு. பாத்துக்க. நாங்களா ப்ரெடிக்ஷன் சரி, இது வந்து பாத்தீங்கன்னா பரிசுகள் நேரம். யார் யார் வின்னர்னு ஆல்ரெடி எங்க கம்யூனிட்டி போஸ்ட்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, போன் நம்பர் கொடுத்துருக்கீங்க. மணிகண்டன். அப்புறம் யாரு இன்னொருத்தர்? அவர் பேரும் மணிகண்டன் தான். அவர் பேரு மணிகண்டன் தான். 2 மணிகண்டன் என்ன பண்றீங்கன்னே தெரியல. அட்ரஸ் கொடுங்க, போன் நம்பர் கொடுங்க. எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கிஃப்ட்ஸ் ரெடியா இருக்கு. நீங்க அட்ரஸும் போன் நம்பரும் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் 2 நாள்ல உங்களுக்கு வந்து கொரியர் ரிசீவ் ஆயிடும். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கொண்டு வந்து அட்ரஸ் எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதனால தயவு செஞ்சு அட்ரஸ் கொடுங்க. அப்பதான் யூடியூப் கமெண்ட்ஸ்ல கூட போடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அது கூட இல்ல, மணிகண்டன் இவரு அட்ரஸ் கொடுத்துட்டாரு. அட்ரஸ் மட்டும் கொடுத்தா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க? போன் நம்பர் போட்டாதான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் எல்லாம் ஃபோன் நம்பரோட போடுங்க.